இப்ப நம்ம வந்து இன்ச்சஸ் வந்து பார்க்க போறோம். இன்ச்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? இது வரைக்கும் 1 இன்ச், இது வரைக்கும் 2 இன்ச், இது வரைக்கும் 3 இன்ச். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நீங்க அப்படியே வந்து எடுத்துக்கலாம். 1 இன்ச், 2 இன்ச், 3 இன்ச், 4 இன்ச் இந்த மாதிரி வரிசையா நீங்க வந்து எடுத்துட்டு வந்துக்கலாம். இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கோடு இருக்கும். இந்த கோடு பத்தின டீடைல்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 1 இன்ச் அளவு வந்து நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். பெருசா வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியறதுக்காக இது இவ்வளவு நான் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம அது எப்படி நீங்க வந்து கால்குலேட் பண்றது, எப்படி உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, இதுதான் நான் வந்து ஃபுல்லா வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இது வரைக்கும் நமக்கு 1 இன்ச். சரிங்களா? இப்போ 1 இன்ச் எடுக்க சொன்னாங்கன்னா இவ்வளவு கோடு தாண்டி தான் நம்ம வந்து 1 இன்ச் எடுக்க முடியும். சரிதா? 1 இன்ச் இது வரைக்கும் உள்ளதை தான் நான் வந்து இவ்வளவு பெருசா நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இவ்வளவு சின்னதா இருக்கிறத நான் வந்து இவ்வளவு பெருசா உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு கிளீனா சொல்றதுக்காக. இப்போ வந்து இவ்வளவும் 1 இன்ச். சரிங்களா? இதுக்கு இடையில வந்து ஒரு பெரிய கோடு இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். சரிதா? இந்த ஒரு ஆரோ போட்டு ஒரு கோடு இருக்கும். இந்த கோடு தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? ½ இன்ச். இந்த ½ இன்ச் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து 1 இன்ச், அதோட சென்டர்ல வந்து ½ இன்ச். இப்போ வந்து மெஷர் பண்ணிட்டு 4.25 இன்ச் இல்லைன்னா 1.25 இன்ச் இல்லைன்னா 1/4 இன்ச் மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த பெரிய அந்த ஆரோ போட்ட கோடு இதுல காமிக்கிறேன். இந்த ஆரோ போட்ட கோடுக்கும் இந்த கோடுக்கும் சென்டர்ல ஒரு லைன் பெருசா இருக்கும். அதுதான் நமக்கு வந்து 1/4 இன்ச். அந்த 1/4 இன்ச் தான் நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன். இப்போ 3/4 இன்ச் மார்க் பண்ண சொல்லுவாங்க. 3/4 இன்ச் என்ன இருக்கு? இப்போ இந்த கோடு எங்க வரும்? என்ன இருக்கு? இந்த 0.5 அந்த ½ இன்ச்ல அடுத்து வந்து 3/4 இன்ச் தெரியும்ல. இப்போ வந்து 2 இன்ச்னா இது, 2.25 இன்ச்னா இது, 2.5 இன்ச்னா இது, 2.25 இன்ச்னா இது, அதுக்கப்புறம் 3 இன்ச். சரிங்களா? அததான் நான் இங்க வந்து மார்க் பண்ணிருக்கேன். இப்போ 1/4 இன்ச்னா இது வரைக்கும், ½ இன்ச்னா இது வரைக்கும், 3/4 இன்ச்னா இது வரைக்கும், 1 இன்ச்னா இது வரைக்கும். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதான் டேப் மெஷர்மெண்ட். இவ்வளவுமே நீங்க வந்து படிச்சுக்கிட்டா போதும். பேசிக்கா இது மட்டும் தான் நமக்கு வந்து நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ச் செப்டம்பர் 8 வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் அண்ட் சிலபஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல கால் பண்ணிட்டு கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.